திரு அன்பில் மகேஷ் அவர்கள் வந்து முனைவர் பட்டம்லாம் வாங்கியிருக்காரு, பார்த்தீங்களாங்க சார்? பார்த்தேன். நேற்று நான் எக்ஸ் தளத்தில் நானும் பதிவு செஞ்சுருந்தேன். நான் கல்லூரியில் படித்ததில் நீங்கள் படிச்சிருக்கிறீங்க 2 பேரும். ஒரு பிஹெச்டி ஆராய்ச்சி செய்து வைவா போய் அட்டன் பண்ணுறது தமிழகத்தில் நடக்காத ஒரு அதிசய செயலா? இல்லை, அதற்கு சான்றிதழ் தருவாங்களா அப்படின்றது எனக்கு தெரியல சார். வைவாப்பா கேள்வி கேட்பாங்க, உன் தீசிஸை டிஃபெண்ட் பண்ணணும், இதானே சார்? வைவா முடிஞ்சதுக்கப்புறம் ப்ராஜெக்ட் முடிஞ்சு எல்லாம் முடிஞ்சாலும் சார் ஒரு சர்டிஃபிகேட்டே தருவாங்க. ஆமாம். இப்போது இவர் முனைவர் பட்டத்திற்கான ஆராய்ச்சி செய்து அந்த ஆராய்ச்சி கட்டுரையை சமர்ப்பித்திருக்கிறார். இந்த ஆராய்ச்சி கட்டுரையை எப்போது தயார் செய்திருப்பார் அல்லது ஆராய்ச்சி செய்திருப்பார்? 21க்கு முன்னாடியா? எப்போ பண்ணியிருப்பார்? அவர் அமைச்சராக இருக்கக்கூடிய காலத்தில் தான். அப்போ நீ அமைச்சர் வேலையை ஒழுங்காக பார்க்கல. குறைந்தது ஒரு குறிப்பிட்ட நாள் இருக்குது, 200 நாளோ 300 நாளோ ஏதோ ஒரு நாட்களை சொல்கிறார்கள். அந்த குறிப்பிட்ட நாட்களுக்கு நீங்கள் உங்களோட கைடு, உங்களுக்கு ஒரு கைடு கொடுப்பாங்களே ரிசர்ச்சுக்கு, அந்த கைடோட உட்காந்து யூ ஹவ் டு ஒர்க். திருச்சியில் இருந்திருப்பாரா, சென்னையில் இருந்திருப்பாரா? மாறி மாறி இருந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். அப்போ மந்திரி வேலையை தவிர மீதி எல்லாத்தையும் பார்த்துருக்காரு. அவர் ஆராய்ச்சி தான் பண்ணிட்டு இருந்திருக்காரு. இல்லை சார், எனக்கு புரியல. ஒரு வைவா அட்டன் பண்ணதுக்கு எதுக்கு சார் இவ்வளோ பிரம்மாண்டம்? நிதிஷ், அது சிறப்பு இல்லை. டைரக்டர் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன், டைரக்டர் ஆஃப் எலிமெண்ட்ரி எஜுகேஷன், ஐசிஎஸ்சின்னு ஒரு ஸ்கூல் சிஸ்டம் இருக்குது, ஆங்கிலோ இண்டியன், மெட்ரிகுலேஷன், அத்தனை பள்ளி கல்வித்துறையின் இயக்குநர்களும் திருச்சியில் அசம்பிள் ஆகிருக்காங்க. இவங்க அசம்பிள் ஆகிறது பரவாயில்ல. இவங்க ஒரு நாணய ஸ்டாஃப் பயந்துக்கிட்டு போவாங்க, போய் சொம்படிக்கணும் மந்திரிக்குன்னு. சந்திரமோகன் ஐஏஎஸ் என்ற பிரின்சிபல் செக்ரட்டரி காடரில் இருக்கக்கூடிய மூத்த ஐஏஎஸ் அதிகாரி. நேற்று ஒர்க்கிங் டேயா ஹாலிடேயாப்பா? ஒர்க்கிங் டேஸ். ஒர்க்கிங் டேயில் இந்த ஆள் வேலையெல்லாம் விட்டுட்டு திருச்சிக்கு போய் உட்காந்து மேடையில் போய் வேறு யாருமே ரிசர்ச் பண்ணாத மாதிரி இவருக்கு வாழ்த்து தெரிவிச்சு அதை இந்த ஆள் ஃபேஸ்புக் பேஜில் வர போட்டுக்கிறாரு. இப்படி ஒரு பொழப்பு புழைக்கணுமாயா நீங்கள்லாம்?